Hi friends, welcome to our channel. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் கிரேவி, மட்டன் சாப்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கும் போதே மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 தக்காளி பொடியாக கட் பண்ண சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் பச்சை மிளகாய் தேங்காய் கூடயே அரைக்க போகிறேன், அதனால் இப்போ சேர்க்கல. நீங்கள் பச்சை மிளகாய் அப்படியே அரைக்காமல் சேர்க்குறதா இருந்தால் இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்ட பிறகு தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். ஃபியூ மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. இப்போ தேங்காய் எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய், தேங்காய், சோம்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மட்டனை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதை இந்த டைமில் சேர்த்துடலாம். வாஷ் பண்ண மட்டனை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நான் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனியா இதுலேயே கலந்துருக்கு. நாலு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் அரைச்சாச்சு. தேங்காய் அரைச்சதில் நம்ம தண்ணி சேர்த்து ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்டில் தேங்காய் அதிகமாக சேர்க்கக்கூடாது, அதனால நான் தேங்காவை வடிகட்டி தான் சேர்ப்பேன். தேங்காய் நல்லா வடிகட்டி சேர்த்துருங்க. ஒரு சிலர் ஃபஸ்ட்டு மட்டன் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றுவாங்க. நான் குக்கரில் வைக்கிறதுனால அப்படியே தேங்காய் இப்போவே சேர்த்துட்றேன். நல்லா வடிகட்டி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கரம் மசாலா 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்துட்டு நம்ம இப்போ மூடி போட்டு வச்சிடலாம்.
மட்டனுக்கு 3-4 விசில் வைங்க, நல்லா வெந்துடும் பஞ்சு போல். தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா 3 விசில் வந்துடுச்சு. மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப்பரான நல்ல வாசனையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து வேறு டிஷ்ஷில் மாற்றிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா மட்டன் சாப்ஸ். அதுக்கு வந்து குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து மிக்ஸர் ஜாரில் மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. நல்லா அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸர் ஜாரில் 2 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கொத்தமல்லி தான் நிறைய சேர்க்கணும். கொத்தமல்லி நிறைய சேர்த்து இதை அரைச்சிடலாம். பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க. இப்போ குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வர டைமில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டு இதோடு சேர்த்துடலாம். அவ்வளோதான், ஈஸி தான். சாப்ஸ் வந்து ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்ஸ்ன்றது மட்டனோட எலும்புன்னு சொல்லுவாங்க. ஆட்டோட எலும்பு தான் சாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மட்டன் சாப்ஸு. இது வந்து கோல்டு பிடிச்சிருந்தா அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் இந்த மட்டன் சாப் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கோல்டெல்லாம் சரியாயிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மீதி எல்லாமே காரத்துக்கு வந்து நம்ம மிளகுத்தூள் தான் சேர்க்க போகிறோம், பெப்பர் பவுடர் தான் சேர்க்க போகிறோம். நம்ம அரைச்ச பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. சாப்ஸு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம மிக்ஸர் ஜாரில் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதிலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்தா போதும், ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இது வேகத்துக்கான தண்ணி மட்டும் சேர்த்தா போதும். அவ்வளோதான், ப்ரெஷர் குக் பண்ணிவிடுங்க. இதுவுமே வந்து கொஞ்சம் எலசாக இருந்தால் ஒரு 4 விசில் போதும். 4 விசில் அடிச்சிடுச்சு. இப்போ பாருங்கள், எடுத்து சர்வ் பண்ணியாச்சு. மட்டன் சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.